இப்போ இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, விஜய் கட்சிக்கு இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆடியோ லீக் ஆச்சு இல்லையா? யார் பேசினார் அப்படின்னா, விஜயோட அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஆடியோவில் பேசியிருந்தாரு. இப்படியே கட்சி போயிட்டு இருந்தது அப்படின்னா 2026 தேர்தலில் 2% கூட தேராது. ஏன்னா அந்த அளவுக்கு புஷி ஆனந்த் வந்து கட்சிக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, விஜயோட தன்னை தான் முன்னிலைப்படுத்தி நிறைய இடத்துல செயல்படுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் ஆடியோவில் வச்சிருந்தாரு இல்லையா? அதுவே பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ அதையும் மீறி ஒரு பெரிய சலசலப்பு என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள பெரிய பேரம் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்ட பதவிகளுக்கும் லட்சக்கணக்கில் பேரம் பேசப்படுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன லீக் ஆயிருக்கு அப்படின்னா, விழுப்புரம் நகர செயலாளர் பதவிக்கு 15 லட்சம் பேரம் பேசியிருக்காங்க போல. அதெல்லாம் வாட்ஸ்அப்ல லீக் ஆயிருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து புஷி ஆனந்தும் இருக்கார். ஸோ அவரோட முன்னிலையிலேயே, ஆமா, அவரோட பார்வையிலேயே வந்து பேரம் பேசப்படுது. அவரும் அதுல வந்து ஆக்டிவா செயல்பட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து திரைமறைவில் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே விஜயோட பார்வைக்கே போக மாட்டேங்குது. புஷி ஆனந்த் தலைமையில இந்த மாதிரி பேரம் வந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா சமீபத்தில் தான் விஜய் தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக பேசிட்டே இருந்த சமயத்தில் அவரோட கட்சிக்குள்ளேயே வந்து கட்சி பதவிக்கே பேரம் பேசுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். நான் இத்தனை வருஷம் உழைச்சேன். நானும் 15 வயசு 16 வருஷமா இருந்தேன். ஆனா இப்ப அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் ஒன்றியத்துல இருந்து போட்டுக்கிறாங்க. அது வந்து எங்க மாவட்ட தலைவர் வந்து ஜாதி பார்த்து கொடுத்துட்டாரு. அவங்களோட ஜாதி கொடுத்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு பார்த்து ஒன்றிய தலைவரும் பொறுப்புலாம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நான் வந்து அது செயல்பட முடியல. முன்னாடி கஷ்டப்பட்ட ஆளுகளை இப்போ பலன் இல்லை, புரியுதுங்களா? இப்போ யார் காசு பணம் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு எடுத்து போடுவாங்க அவங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து மன்றத்துலேருந்து செலவு பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும் இவங்க தான் செலவு பண்ணாங்கன்னு. ஆனால் காசு இல்லை, கேஸ்ட்டு. இதுதான் பிரதர் பிரச்சனையே முக்கால்வாசி கட்சியில். அதுக்காக நீங்கள் போயிடாதீங்க. தளபதிக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் வர்றது சகஜம்தான். அவங்க நினச்சி உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தால், எனக்கும் போஸ்டிங் கொடுத்தால் இன்னும் இறங்கி தீவிரமாக செயல்படுவோம் தளபதிக்காக, வேற யாருக்காகவும் இல்லை.